ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். இந்தியாவில் பல மொழிகள் பேசுகிற தேசிய இனங்கள் வாழ்கிறோம். அதிலே ஒன்று இந்தி. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கட்டாயம் இந்தி கற்க வேண்டும் என்று சொல்லுவது அவர்களின் ஆதிக்க போக்கை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தி அல்லாத பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட எந்த மாநிலத்திலும் இந்தியை திணிக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. ஆர்.என். ரவி அவர்கள் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்காக இப்படி தொடர்ந்து பேசி வருகிறார். தமிழ்நாட்டு மக்களை எதிர்காலத்தில் இந்தி பேசும் மக்களாக மாற்றுவது, ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவது, இந்திக்கு பிறகு சமஸ்கிருதமே இந்தியாவின் ஒற்றை மொழி என்று மாற்றுவது என அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள், விழிப்புணர்வு உள்ளவர்கள். ஆர்.என். ரவி போன்றவர்களின் மாய்மால பேச்சுக்கு ஒருபோதும் இவர்கள் இணங்க மாட்டார்கள், ஏமாற மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுடைய எண்ணமா இருக்கு. அதான் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோம். சட்டமன்ற தேர்தலில் நீங்க விசிகா வந்து இல்லாம அரசியல் அவரு இருக்காது சொல்லியிருக்கீங்க, திட்டவட்டமா சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பணியை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், களமிறங்கி பணியாற்ற வேண்டும் என ஊக்கப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இயக்க தோழர்களை அமைப்பாக்குவது, அணிதிரட்டுவது என்னும் பொருளில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறோம். நாம் இல்லாமல் இங்கே அரசியல் காய்களை நகர்த்த முடியாது என்கிற நம்பிக்கையை ஊட்டுகிறோம். அவ்வளவுதான். யார் இருந்தாலும் விலை கொடுத்து என்னை வாங்க முடியாதுங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம்.